அனைவருக்கும் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களை, தொடர்ந்து நாம் இந்த நாளிலே தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம். இணைச்சட்டம் 5 துவங்கி வாசிக்கலாம். உபாகம புஸ்தகம் 5. 10 கட்டளைகள். மோசே இஸ்ரவேலர் அனைவரையும் வரவழைத்து கூறியதாவது: இஸ்ரவேலரே, உங்கள் காதுகள் கேட்க நான் என்று கூறப்போகும் நியமங்களையும் முறைமைகளையும் கேளுங்கள். அவர்களை கற்று கடைபிடிப்பதில் கருத்தாயிருங்கள். கடவுளாகிய ஆண்டவர் ஓரேப்பில் நம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். நம் மூதாதையரோடு ஆண்டவர் இது போன்ற உடன்படிக்கை செய்து கொள்ளவில்லை. மாறாக நம்மோடும், ஆம், இன்று இங்கு உயிரோடு இருக்க நம் அனைவரோடும் செய்து கொண்டார். மாலையில் நெருப்பின் நடுவில் இருந்து ஆண்டவர் உங்களோடு நேருக்கு நேர் பேசினார். ஆண்டவரின் வாக்கை உங்களுக்கு அறிவிக்க நானே அவ்வேளையில் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையே நின்றேன். ஏனெனில் நீங்கள் நெருப்பை கண்டு அஞ்சினீர்கள், மலை மீதும் ஏறவில்லை. அப்போது அவர் கூறியது: உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. அடிமைதன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உன்னை புறப்பட செய்தவர் நானே. என்னை தவிர வேறு கடவுள் உனக்கு இருத்தல் ஆகாது. மேலே விண்ணுலகிலும் கீழே மண்ணுலகிலும் மண்ணுலகின் கீழ் உள்ள நீர் திரளிலும் உள்ள எந்த உருவத்திலேனும் உனக்கென நீ சிலையை செய்யாதே. நீ அவைகளை வழிபடவோ அவற்றுக்கு பணிவிடை செய்யவோ வேண்டாம். ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன். என்னை வெறுக்கும் மூதாதையரின் தீச்செயலுக்காக 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் பிள்ளைகளை தண்டிப்பவன். மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் கட்டளையை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுபவன். உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துபவனை ஆண்டவர் தண்டியாது விடார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை புனிதமாக கடைபிடி. 6 நாள்கள் நீ உழைத்து உன் அனைத்து வேலைகளையும் செய்வாய். 7ஆம் நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள். எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் மாடு கழுதை மற்றெல்லா கால்நடைகளும் உன் வாயில்களுக்குள் இருக்கும். அந்நியனும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ ஓய்வெடுப்பது போல் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் ஓய்வெடுக்கட்டும். எகிப்து நாட்டின் அடிமையாய் இருந்தாய் என்பதையும் உன் கடவுளாகிய ஆண்டவரே தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் உன்னை அங்கிருந்து கூட்டி வந்தார் என்பதை நினைவில் கொள். ஆதலால் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்று உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கட்டளையிட்டார். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட. இதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் நீ நெடுநாள் நலமுடன் வாழ்வாய். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இடும் கட்டளை இதுவே: கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே, பிறர் மனைவியை காமுறாதே, பிறர் வீடு, நிலம், அடிமை, அடிமை பெண், மாடு, கழுதை அல்லது பிறருக்குரிய எதையுமே கவர்ந்திட விரும்பாதே. இவ்வார்த்தைகளை ஆண்டவர் மலை மேல் நெருப்பு மேகம் காரிருள் நடுவிலிருந்து உரத்த குரலில் உங்கள் சபையோர் எல்லோரிடமும் பேசினார். மேலும் வேறு எதையும் கூட்டாமல் அவர் அவற்றை 2 கற்பலைகளில் எழுதி என்னிடம் தந்தார். மக்களின் அச்சம். மலையில் தீப்பற்றி எறியும் பொழுது இருளின் நடுவில் இருந்து வந்த குரல் ஒலியை நீங்கள் கேட்டதும் நீங்கள் எல்லோரும் உங்கள் குலத் தலைவர்களும் உங்கள் பெரியோர்களும் என்னை அணுகினீர்கள். நீங்கள் என்னிடம் கூறியது இதோ: நம் கடவுளாகிய ஆண்டவர் அவர் தம் ஆட்சியையும் ஆற்றலையும் நமக்கு காண்பித்துள்ளார். மேலும் நெருப்பின் நடுவில் இருந்து வந்த அவரது குரலையும் நாம் கேட்டோம். கடவுள் மனிதனோடு பேசியதையும் ஆயினும் அம்மனிதன் உயிரோடு இருப்பதையும் இன்று கண்டோம். அப்படியானால் இப்பொழுது நாங்கள் ஏன் சாக வேண்டும்? ஏனெனில் இப்பெரும் நெருப்பு எங்களை விழுங்குமே. நம் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை இனியும் கேட்போமாகில் நாங்கள் மடிவோம். நெருப்பில் இருந்து பேசுகின்ற வாழும் கடவுளின் குரலை நாங்கள் கேட்டும் உயிரோடு இருப்பது போல் கடவுளது குரலை கேட்டும் உயிரோடு இருக்கின்ற மானிடன் எவனாவது உண்டா? நீரே அருகில் சென்று
நம் கடவுளாகிய ஆண்டவர் கூறப் போவது அனைத்தையும் கேட்டு அவர் கூறுவது அனைத்தையும் நேரே எமக்கு சொல்லும். நாங்கள் கேட்டு அதன்படி செய்வோம். நீங்கள் என்னிடம் சொன்ன வார்த்தைகளை ஆண்டவர் கேட்டு அவர் என்னிடம் கூறியது, இந்த மக்கள் உன்னிடம் சொன்ன வார்த்தைகளை கேட்டேன். அவர்கள் சொல்வது சரியே. அவர்களும் அவர்கள் மக்கள் என்றென்றும் நலமாய் இருக்குமாறு என்னாலும் எனக்கு அஞ்சி நடந்து என் கட்டளை அனைத்தையும் கடைபிடிக்கும் இத்தகைய உள்ளம் அவர்களுக்கு இருந்தால் எவ்வளவோ நல்லது. நீ சென்று உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள் என அவர்களுக்கு சொல். நீயோ இங்கே என்னோடு இரு. எல்லா கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நான் உனக்கு சொல்வேன். அவர்களுக்கு நான் உடமையாக கொடுக்க போகும் நாட்டில் அவர்கள் கடைபிடிக்குமாறு அவற்றை நீ கற்றுக்கொடு. ஆகவே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிருங்கள். பலமோ இடமோ விலகி நடக்க வேண்டாம். மாறாக உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டு கூறிய எல்லா வழிகளிலும் நடங்கள். அப்பொழுது வாழ்வீர்கள். அது உங்களுக்கு நலமாகும். நீங்கள் உடமையாக்கி கொள்ள போகும் நாட்டில் நெடுநாள் வாழ்வீர்கள். பகுதி 6 தொடர்ந்து வாசிக்கலாம். மாபெரும் கட்டளை. உங்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறு நீங்கள் உடைமையாக்கி கொள்ள போகும் நாட்டில் கடைபிடிக்குமாறு உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்ட கட்டளைகளும் நியமங்களும் உடைமைகளும் இவைகளே. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் உங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிப்பீர்களாக. இதனால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். இஸ்ரவேலே, அவற்றுக்கு செவி கொடு, அவற்றை செயல்படுத்த முனைந்திடு. அதனால் உன் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு வாக்களித்தபடி பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாட்டிலே நலம் பல பெற்று மென்மேலும் பெருகுவாய். இஸ்ரவேலே, செவி கொடு. நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டடம் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழி பயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும்பொழுதும் அவற்றை பேசு. உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். உன் கண்களுக்கிடையே அடையாள பட்டமாக அவை இருக்கட்டும். உன் வீட்டில் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது. கீழ்ப்படியாமையை குறித்து எச்சரித்தல். மேலும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உங்கள் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட்டுக்கு உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை புகை செய்யும் பொழுது நீ கட்டி எழுப்பாத பரந்த வசதியான நகர்களையும் நீ நிரப்பாத எல்லா செல்வங்களால் நிறைந்த வீடுகளையும் நீ வெட்டாத பாறை கிணறுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுக்கும் போதும் நீ உண்டு நினைவு கொள்ளும் போதும் அடிமைதன வீடாகிய எகிப்து நாட்டினர் உன்னை வெளியே கூட்டி வந்த ஆண்டவரை மறந்து விடாதபடி கவனமாயிரு. உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நட. அவருக்கு பணிந்து அவர் பெயராலே ஆணையிடு. உங்களை சுற்றிலும் உள்ள மக்களின் தெய்வங்களாகிய வேற்று தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம். ஏனெனில் உங்களிடையே உள்ள உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத கடவுள். இல்லையெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் சினம் உங்கள் மேல் மூண்டு உலகினின்றே உங்களை அழித்து விடலாம். மாசாவில் நீங்கள் சோதித்தது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுவதில் கருத்தாயிருங்கள். ஆண்டவருக்கு முன்னால் நேரிய நல்லதையுமே செய்யுங்கள். அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு நலமாகும். உங்கள் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நல்நாட்டில் நீங்கள் புகுந்து அதை உடைமையாக்கி கொள்வீர்கள். மேலும் ஆண்டவர் உரைத்தபடி உங்கள் பகைவர் அனைவரையும் உங்கள் முன்பாகவே அழித்தொழிப்பார். வருங்காலத்தில் உன் பிள்ளை உன்னை நோக்கி, நம் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்ட கட்டளைகள், நியமங்கள், முறைமைகள் ஆகியவற்றின் உட்பொருள் என்ன என்று கேட்கும் பொழுது நீ உன் பிள்ளைகளுக்கு இவ்வாறு சொல். நாங்கள் எகிப்தில் பார்வோனுக்கு அடிமைகளாய் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் தம் வலிய கரத்தால் எங்களை எகிப்திலிருந்து வெளியேற செய்தார். எங்கள் கண்கள் காண எகிப்து நாட்டின் மீதும் பார்வோன் மீதும் ஆண்டவர் மாபெரும் அடையாளங்களையும் அச்சுறுத்தும் அருஞ்செயலையும் செய்தார். நம் மூதாதையருக்கு கொடுப்பதாக அவர் ஆணையிட்டு சொன்ன நாட்டுக்கு எங்களை அழைத்து வந்தார்.
அதை நமக்கு கொடுக்கும்படி எங்களை அங்கிருந்து வெளியே கொணர்ந்தார். நமக்கு இன்று இருப்பது போல் என்றும் நலமாகும் பொருட்டும் நமது வாழ்வை அவர் பாதுகாக்கும் பொருட்டும் நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும்படி இந்த எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்ற நம் ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டார். நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டது போல அவரது திருமுன் இந்த எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்ற முனைந்தால் அதுவே நேரிய வாழ்வு. பகுதி 7ஐயும் தொடர்ந்து வாசிக்கலாம். ஆண்டவரின் சொந்த மக்கள். நீ உரிமையாகி கொள்ளப் போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை புக செய்து உன்னை விட வலிமையிலும் எண்ணிக்கையிலும் மிகுந்த மக்களாகிய இத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், இப்பியர், எபூசியரிடம் 7 மக்களினங்களையும் உன் கண்முன்னே விரட்டி அடித்து உன் கடவுளாகிய ஆண்டவர் அவர்களை உன்னிடம் கையடிக்கும் பொழுது நீ அவர்களை முறியடித்து முற்றிலும் அழிப்பாய். அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளவோ அவர்களுக்கு இறங்கவோ வேண்டாம். நீ அவர்களோடு திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ளாதே. உன் மகளை அவர்கள் மகனுக்கு கொடுக்காதே. உன் மகனுக்கு அவர்கள் மகளை கொள்ளாதே. ஏனெனில் என்னை பின்பற்றுவதிலிருந்து உன் பிள்ளைகளை அவர்கள் விலக்கி வேற்று தெய்வங்களை வணங்கும்படி செய்வார்கள். அதனால் ஆண்டவரின் சினம் உனக்கு எதிராய் மூண்டு உன்னை விரைவில் அழிக்கும். மாறாக நீ அவர்களுக்கு இவ்வாறு செய். அவர்களின் பலிப்பிடங்களை இடித்து அவர்களின் சிலை தூண்களை உடைத்து அவர்களின் அசேரா கம்பங்களை வெட்டி அவர்களின் கைவினையான சிலையில் தீயில் எரித்துவிடு. ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள். மண்ணில் உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததனாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை கைப்பற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமைமிகு கரத்தால் உங்களை புறப்பட செய்து அடிமைதன வீட்டினின்றும் எகிப்திய மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே. ஆனால் அவரை பகைப்பவரை அழிப்பதன் மூலம் நேரடியாக பதிலளிப்பார். அவரை வெறுப்பவரை நேரடியாக தண்டிப்பதற்கும் காலந்தாழ்த்த மாட்டார். எனவே நீங்கள் கடைபிடிக்கும்படி நான் உங்களுக்கு இன்று இடும் கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுங்கள். கீழ்ப்படிதலுக்கான ஆசிகள். இந்த முறைமைகளை நீங்கள் கேட்டு அவர்களை கடைபிடித்து நிறைவேற்றுவர்களாயின் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் மூதாதையரிடம் ஆணையிட்டு செய்த இரக்கத்தின் உடன்படிக்கையை காப்பார். அவர் உங்களிடம் அன்பு கூர்ந்தார். உங்களுக்கு தரப்படும் என்று உங்கள் மூதாதையருக்கு அவர் ஆணையிட்டு வாக்கு கொடுத்த நாட்டில் உங்களை பெருக செய்வார். உங்கள் கருவில் கனிகளும் தானியம், திராட்சை ரசம், எண்ணெய் ஆகிய உங்கள் நிலத்தின் விளைவுகளும் உங்கள் கால்நடையின் கன்றுகளும் உங்கள் மந்தையின் குட்டிகளும் பெருகும்படி செய்து ஆசி வழங்குவார். மற்றெல்லா மக்களினங்களையும் விட நீங்கள் ஆசி பெற்றவர்களாய் இருப்பீர்கள். உங்களுக்குள்ளும் உங்கள் கால்நடைகளுக்குள்ளும் ஆணிலும் பெண்ணிலும் மலடியராது. எல்லா நோய்களும் உங்களிடமிருந்து அகலும்படி ஆண்டவர் செய்வார். நீங்கள் அறிந்துள்ள எகிப்தியரின் கொடிய நோய்கள் எல்லாம் உங்களிடையே இல்லாமல் உங்கள் பகைவர் மேல் வரும்படி செய்வார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களிடம் கையளிக்கும்படி எல்லா மக்களையும் முற்றிலும் அழித்து விடுங்கள். உங்கள் கண்கள் அவர்களுக்கு ஏறாதிருக்கட்டும். அவர்களின் தெய்வங்களுக்கு நீங்கள் பணிய வேண்டாம். அது உங்களுக்கு கண்ணியாக ஆகிவிடும். இந்த மக்களினங்கள் எல்லாம் எங்களை விட திரளானவர்களாய் உள்ளதால் அவர்களை வேட்டி அடிக்க எங்களால் எப்படி முடியும் என்று உங்கள் உள்ளத்தில் நீங்கள் உரையாடும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். மாறாக பார்வோனுக்கும் எகிப்தியர் அனைவருக்கும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் செய்த நினைவில் நிறுத்துங்கள். உங்கள் கண்கள் கண்ட கொடிய வாதைகளையும் உங்களை புறப்படும்படி செய்யுமாறு உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தம் வலிமைமிகு கரத்தினால் ஓங்கிய புயத்தினாலும் புரிந்த அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் நினைவில் நிறுத்துங்கள்.
நீங்கள் அஞ்சுகின்ற எல்லா மக்களிடங்களுக்கும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அவ்வாறே செய்வார். அதற்கு தப்பி தங்களிடமிருந்து ஓடி ஒளிந்து கொள்பவர்களுக்கு உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் செங்குளவிகளை அனுப்பி அவர்களை அழிப்பார். அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களிடையே உள்ளார். அது அஞ்சுவதற்குரிய ஆற்றல் மிகு கடவுள் அவரே. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அந்த மக்களை உங்கள் கண்கள் காண கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போக செய்வார். உடனடியாக அவர்களை அழித்து விட வேண்டாம். அப்படி செய்தால் உங்களிடையே காட்டு விலங்குகள் பெருகி விடும். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அவர்களை உங்களிடம் கையளிப்பார். அவர்களுக்கு அழிந்து போக மட்டும் அவர்களை பெரிதாக கலங்கடிப்பார். அவர்களின் மன்னர்களையும் உங்களிடம் கையடிப்பார். அவர்களது பெயர் மணி என்று மறைந்து போக செய்வீங்கள். நீங்கள் அவர்களை முற்றிலும் அழிக்கும் வரை எந்த மனிதரும் உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது. கைவினையான அவர்களின் தெய்வ சிலைகளை தீயில் எரித்து விடுங்கள். அவைகளில் மேலுள்ள வெள்ளியையோ தங்கத்தையோ நீங்கள் விரும்பவோ உங்களுக்காக எடுக்கவோ வேண்டாம், ஏனெனில் அவை உங்களுக்கு கண்ணியாக ஆகிவிடும். அவை உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அருவருப்பானவை. அவைகளைப் போல சாபத்துக்கு உள்ளாகாதபடி அருவருப்பான எதையும் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வராதிருங்கள். அவைகளை முற்றிலும் அருவருக்க வேண்டும், ஏனெனில் அவை சாபத்துக்கு உள்ளானவை. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இணைச்சட்டம் 6, 7 மற்றும் 8 வாசித்து 5, 6, 7 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சியும் சதா காலங்களில் உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்துல இணைந்திருந்துங்கள். கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.